வீட்டில் வளர்க்கக்கூடிய மூலிகை செடிகள், குறிப்பாக தனவசியம், மகாலட்சுமி வாசம் செய்வதற்கு, மங்களகரமான நிகழ்வுகள் நடப்பதற்கு வீட்டிலே வளர்க்கக்கூடிய துளசி, அருமருந்தாகவும் பயன்படக்கூடிய துளசி, கருந்துளசி, வெண்துளசி, இதை நீங்கள் வளர்க்கலாம். இந்த மணி பிளான்ட் என்று சொல்லக்கூடிய இந்த மூலிகை செடியையும் நீங்கள் வளர்க்கலாம். ரொம்ப 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 சக்தி வாய்ந்த மூலிகையாக கருதப்படுகிற பவளமல்லி மகாலட்சுமி சாட்சாத் வெளியே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். இதனுடைய வேரை வைத்து தனம் பணம் வசியம் செய்வதற்கான, தாயத்து செய்வதற்கான அதிரகசிய விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. வளர்க்கக்கூடாதது இந்த ரோஜா செடின்னு சொல்லுவோம். இந்த முள்ளுள்ள செடிகள் எதையுமே வீட்டில் நீங்கள் வளர்க்கக்கூடாது. இதற்கு தனி அறை, தனியான ஒரு இடம், ஒரு காடு, வயல்வெளி அந்த மாதிரி இடத்துல வைக்கலாம். ஆனால் வீட்டினுள் முள் உள்ள செடிகள் வளர்க்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் மகாவில்வம் என்று சொல்லக்கூடிய சிவனுடைய மூலிகையாக கருதப்படுகிற இதை நீங்கள் வளர்ப்பதினால் அல்லது ஆலயத்திற்கு தானம், சிவாலயங்களுக்கு தானம் கொடுப்பதினால் பில்லி சூனியம், ஏவல், மாந்திரிக கட்டுக்களிலிருந்தும் தரித்திரர்களிலிருந்தும் மாறுபடலாம். வீட்டிற்கு குலதெய்வம் எப்படி காவலோ, ஒரு தகப்பனார் எப்படி குடும்பத்திற்கு காவலோ, அதுபோல் மகாவில்வம் மிகப்பெரிய ஒரு காவல் நம்மளுடைய இல்லத்திற்கு. அடுத்தபடியாக பிச்சிப்பூ என்று சொல்லக்கூடிய ஜாதி மல்லி, இதெல்லாம் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியது, குலதெய்வ ஆகர்ஷணம் செய்யக்கூடியது. அடுத்தது நீங்கள் பார்க்குறது மரநெல்லி. நெல்லி கட்டாயமாக மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியது தான். இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், தொட்டியில் நீங்கள் வளர்க்கலாம். ரோஜா செடியை தவிர வீட்டில் ரோஜா செடி அழகுக்காக மட்டுமே நீங்கள் வளர்க்குறீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக இதையெல்லாம் நீங்கள் வளர்க்க வேண்டாம். வாழைக்கன்று வீட்டு வாசலில் நிச்சயமாக வளர்க்க வேண்டும். அதே நேரத்தில் வீட்டில் வளர்க்கக்கூடாத செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையவே சொல்லலாம். வீட்டு வாசலில் புளிய மரம் நிச்சயமாக இருக்கக்கூடாது. இயற்கை செடிகள் இருக்கக்கூடாது. வெள்ளருக்கு செடி கூட நம்ம ஈசான மூலையில் நம்மளுடைய ரோட்டோரத்தில் வீட்டு வாசல் முன்பாக வைத்து அடித்தூரில் மஞ்சள் குங்குமம் வைத்து நெல் விளக்கு தீபம், நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெயில் தீபம் போட்டு வணங்கி வந்தால் மிகப்பெரிய ஒரு பேராற்றல் கிடைக்கும். அந்த வெள்ளருக்கு கீழே இருந்து உட்காந்து தியானம் இருக்கிறது மிக சிறப்பு. அதே போல் வில்வ செடியின் கீழே இருந்து தியானம் இருப்பது மிக 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 மிக